ஹாய் விவோர்ஸ் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ChatGPT வாஸ்துவை பற்றி எந்த அளவு சொல்லுது, அது ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது என்ன நம்ம என்ன கேட்டிருக்கோம், அது என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து யூடியூப்பு மற்ற சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வாஸ்து வந்து அதிகமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. வீடியோஸ் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு அவங்க உண்மையை போடுறாங்க, உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போது அது வந்து என்ன ரிசல்ட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து வீடியோக்கள் அதிகமாக வருவது முக்கிய காரணம் அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது. ஆனால் சில வீடியோ போடுவதற்கு அடிப்படை பல வகையாக இருக்கலாம். அது வந்து அவங்க வீடியோ பண்ணுறதுக்கு வந்து நிறைய அவங்களோட தேவைகள் அதிகமாக இருந்திருக்கலாம். அதனால் அது வந்து போடலாம். அதை சிம்பிளாக புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பாயிண்ட் சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு, பழமையான வாஸ்து சாஸ்திரம். இது இந்திய பாரம்பரிய அறிவியல். ரைட்டு, ஏற்றுக்கலாம். வீட்டின் திசை, அறை அமைப்பு, கதவு, ஜன்னல் எல்லாம் பஞ்சபூதம் நீர், நிலம், காற்று, தீ, ஆகாயம் அடிப்படையிலானது. பலர் இந்த நூல்கள் அல்லது குருக்கள் சொல்வதை வைத்து வீடியோ செய்கிறார்கள். அனுபவம் அடிப்படையிலான கருத்துக்கள். ரெண்டாவது விஷயம், சிலர் இந்த மாதிரி வீடு கட்டினா நல்லாயிருக்கும், இப்படி நாங்கள் கட்டினோம், இது செட் ஆகலை அப்படின்லாம் சொல்லி ஷேர் பண்ணுறது. இது வந்து 100% வந்து விஞ்ஞானம் கிடையாது, அதாவது சயின்டிஃபிக் கிடையாது. ஆனால் மக்களோட நம்பிக்கை சார்ந்தது. அப்படி தான் வாஸ்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் திரிஞ்சு இன்றைக்கி அது வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. மூணாவது, மாடர்ன் ப்ளஸ் வாஸ்து கலப்பு. இந்த வென்டிலேஷன், சன்லைட்டு, அப்புறம் ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறது, ஏர் ஃப்ளோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வாஸ்துவை கனெக்ட் பண்ணி இப்போ நிறையா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகிறது. இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் மூணாவதாக கிளிக் போய்ட்டு ட்ரெண்டிங் கண்டென்ட்டை உருவாக்கணும் அப்படின்ட்டு, இப்படி பண்ணால் இப்படி இந்த திசையில் படுக்க வைத்தால் வாழ்க்கை நாசம், ஒரு மிஸ்டேக் வீட்டையே கெடுத்துருச்சு, இப்படிலாம் ஒரு சென்டிமெண்டலாக ஒரு சென்சேஷனான டைட்டில்ஸை வச்சு வியூஸ் வாங்கிறதுக்காக இந்த வாஸ்துவை ரொம்ப பயங்கரமாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அஞ்சாவது விஷயம், காப்பி கண்டென்ட்டு. இது வந்து ஒரு வீடியோ ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு கரெக்டாக சொல்கிற ஒரு வீடியோ, கரெக்டுன்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது நல்ல வியூஸ் போயிருக்கு, இதை வச்சு இன்னும் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு அதை பார்த்து அதில் இருக்கிறத எழுதி அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறப்ப அவர் சொன்னதுலேருந்து 10 பாயிண்ட்ஸை விட்டு இவங்க 10 பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா போட்டு அது நல்ல வியூஸாக போகுது அப்படின்னா அதே மாதிரியான வேலைகள் செஞ்சு அந்த கண்டென்ட்டை ஆக்குறது. ஒரிஜினல் நாலேஜ் இல்லாமல் வைரல் ஆகும் அப்படின்ட்டு தகவல்களை வந்து ஷேர் பண்ணுறது. அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்கிறது அதுதான். இது தெரியாமல் நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்தோம், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்ட்டு இருக்கிற நல்ல பிளானையும் கெடுத்துட்டு அந்த மாதிரி வாஸ்துக்காக போகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வருத்தத்திற்குரியது. அடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் அஸ்ட்ராலஜி. இதை அடிப்படையாக கொண்டது. இது வந்து ஜோசியத்தோட வாஸ்து வந்து கனெக்ட் பண்ணி பண்ணுறது. அந்த நட்சத்திரம் வாசப்படி எந்த பக்கம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்குது. இது வந்து பியூர்லி பிலீஃப், நம்பிக்கை சார்ந்த விஷயந்தான். இதில் முக்கியமான உண்மை என்னென்னா, இது முழுக்க சயின்டிஃபிக் கிடையாது. ஆனால் சில பிரின்சிபல்ஸ் ப்ராக்டிக்கலாக நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம வந்து வாஸ்துவை பயன்படுத்துகிறோம். அடுத்து நான் என்ன அப்படி கேட்டேன்னா, இந்த வாஸ்து எந்த நூலை அடிப்படையாக கொண்டு போடுறாங்க, எதில் படிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் நிறையா புக்ஸ் வருது. இது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பழமையான நூல்கள் சில மாடர்ன் இன்ஸ்பிரேஷன்களையும் மிக்ஸ் பண்ணி தான் கண்டென்ட் உருவாக்கிறார்கள். நிறையா பழைய புக்கை யூஸ் பண்ணியும் புதுசாக ஏதாச்சும் தகவல்களையும் சேர்த்து தான் நிறையா கண்டென்ட் உருவாக்கி போட்டுட்ருக்காங்க. முக்கியமான வாஸ்து நூல்கள் என்னென்னு தெளிவாக பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மாயாமித்ரா, அப்புறம் மனசாரா, விஸ்வகர்மா வாஸ்து சாஸ்திரா, பிரகேட் சம்கீதா, சமரங்கனா சூத்ரதரா, இதெல்லாம் வந்து இவ்வளோ இருக்குன்னு நானே இப்போ தான் பார்க்குறேன். இதில் இருக்கிறது எல்லாத்தையும் படித்து இது பிரகாரம் தான் போடுறாங்களா அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. எனிவே, நீங்கள் வாஸ்து பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்பை பார்த்து பண்ணுறீங்களா, இல்லை நீங்களும் புக்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ரெஃபர் பண்ணி, இல்லை யூடியூப்பில் சொன்னது கரெக்ட் அப்படின்னு நம்பி அதே இப்படி பண்ணுறீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றின கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை பற்றி எப்படி உங்களுக்கு என்ன அனுபவம் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.